என்ன சின்ன பொண்ணு, வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, கிளம்புவோன்னு சொன்னா கொஞ்ச நேரம் நிப்போன்னு சொல்றா. ஏன்? எங்க என்னங்க இந்த ராத்திரி வீட்டில் போய் நீ என்னத்தை தான் பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் இருங்கங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 பேர் வருவாவ. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எடுத்து கொஞ்சம் பொறுமையாக போகலாம். என்ன அவசரம்? எதுக்கு? எனக்கு தெரியும் நீ எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும்னு சொல்லியா நீ. ஏன்? அவங்கள பார்த்து சீன் போடக்கு தானே. சும்மா இருங்க. என் வேதனை எனக்கு. கொஞ்ச நேரம் நில்லுங்க. இல்லைங்க. பிள்ளாமை கூட தான் இருக்கியா? வா, அம்மா வேற தேடிட்டு இருப்பாவ சின்ன பொண்ணு, போலாம் வா. உங்கள் அம்மா தேடலைன்னா தான் குத்தம். சும்மா இருங்க. ஒரு கிறிஸ்மஸ் அதுவுமா காலையில் கோயிலுக்கு வர முடியல. நைட்டு தான் வந்துருக்கோம் இல்லையா? கொஞ்ச நேரம் இருங்கங்க. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு எடுத்து போவோம். ஏன்? ஆசிட் எடுத்துட்டு இன்னைக்கு வருவியா எப்படி? அதெல்லாம் வருவேன். வராமல் எங்கே போயிடுவேன்? இருங்க. ராணியக்கா. என்ன சின்ன பொண்ணு சிரிக்கியா? நல்லா இல்லையா? இல்லை ராணியக்கா, நல்லா தான் இருக்கு. உங்களை இந்த கெட்டப்பில் பார்த்துட்டு இல்லையா, திடீர்னு பார்த்தோன்னே சிரிப்பா வருதுக்கா. என் வீட்டுக்காரையே தான் ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தாவ சின்ன பொண்ணு. நான் கொஞ்ச நாள் மட்டும் சுடிதார் போட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் பார்த்தியா? அதுக்கப்புறம் தான் போடியதில்லை பார்த்துக்க. நல்லாதாக்கா இருக்கு, இனி இதே கண்டினியூ பண்ணுங்க. நானும் அப்படிதான் வர்க்கித்து சொல்லி நல்லாதாக்கா இருக்குனே. அவியதான் யாராவது ஏதாவது நினைப்பா அவ்வளோ சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு வந்தாவ. ஏக்கா நிஜமா சொல்லி சூப்பராக இருக்குக்கா. ஏ சின்ன பொண்ணு, நீ ரொம்ப அழகா இருக்க சின்ன பொண்ணு. என்ன லட்சு, நிஜமாவா சொல்றிய? அழகாவா இருக்கேன். சொல்லிட்டேலா, சாதாவே அவ காலு தரையில படாது. இனி பாருங்க, பறக்க தான் செய்வா. இவங்க ஒரு ஆளுக்கா, அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாவ. அவில போ சொல்லுங்க. லட்சுமி அக்கா, நிஜமாவா சொல்றிய? நிஜமாதான் சின்ன பொண்ணு சொல்லி. ஆமா சின்ன பொண்ணு, நிஜமா நல்லாதான் இருக்கு. என்னம்மா நடந்தா வந்துருக்கா? ஆமாக்கா, நானே ஆடி கொண்டு ஆவணி கொண்டு நினச்சிட்டு சேலை கட்டுவேன். நடந்து போதானதாக்கா எல்லாரும் பாப்பாவ. எப்படி? ஓஹோ, நீ ஐடியாவோட தான் நடந்து வந்திருக்கிய அப்படித்தானே? ஆமாக்கா. ரணிக்கா, உங்க அண்ணனுக்கு எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லையா? இப்போ எப்படி இருக்கியாவ? ஆமா சின்ன பொண்ணு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. சின்ன பொண்ணு, உன் மூளையும் பார்த்தேன். மாமியார்கிட்ட தான் இருந்தா. 3 பேருமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குதிய. வீட்டில் போனோன்னா 3 பேருக்கும் சுத்தி போட்டுரு. ஆ கண்டிப்பாக்கா, நான் சுத்தி போட்டுறேன். சரிம்மா, வீட்டுக்கு போகலையா? எங்கக்கா, இவ வர்ற மாதிரி தெரியல. இவளை நீ எப்படியாவது கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் போகலாங்க்கா. என்னைக்குமா ராத்திரி முழிச்சிருக்கோம். கிறிஸ்மஸ் அதுவுமா முழிச்சிருந்தா தப்புலாம் கிடையாது. என்னக்கா? ஆமா ஆமா, கரெக்டு தான். வாலட்சுமி, நம்ம அந்த பக்கம் போடி போய் குடியில எல்லாம் பார்த்துக்கிட்டு வருவோம். வாங்கக்கா. பாருங்கங்க, அவங்க வயசுக்கே அவங்க ஊரெல்லாம் உலகெல்லாம் சுற்றி பார்க்க போறாவ. குடியில் கிடியில எல்லாம் பார்க்க போறாவ. நீங்க தான் எங்கேயுமே கூட்டு போறதில்ல. வாம்மா, உனக்கு எங்கெல்லாம் போய் பார்க்கணும் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு வா. போ, நீ எதுக்கு போறானே எனக்கு தெரியும். ஆ தெரியும் இல்லையா? வாங்க வாங்க. இப்ப என்ன, நீ எல்லார்ட்டையுமே நின்று ஸ்டைல் காட்டணும். எல்லாரும் இது எங்க எடுத்தா அது எங்க வாங்கணும்னு உன்கிட்ட கேட்கணும். அதுக்கு தானே. சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளோ வருஷத்துல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்க. வா வா, இன்னைக்கு எல்லாருக்கும் வீட்லயும் இதே நிலைமை தான். சர்ச்சுக்கு வந்து எல்லாம் முடியவும் செய்தாச்சு. சுத்தி முத்தி பார்த்தாச்சு. ஒருத்தியலையுமே காணல. ஒருத்தியாவது வந்து ஏதாவது கேட்கறாளான்னு பாரு. எல்லாம் வேஸ்டான மாதிரி இருக்கே. ஆமா, இந்த இழுவையும் சின்ன பொண்ணு எங்க போனாலுவ? கண்ணில் படவே இல்லையே. வந்திருப்பாளா? வராம எங்க போயிருப்பா? உமா வேற கிளம்புனாலே வந்திருப்பா. 4 பேர் நம்ம கிட்ட வந்து இந்த சாரி எங்க எடுத்தா, பிளவுஸ் எங்க ஸ்டிச் பண்ணான்னு கேட்பாளோன்னு பார்த்தா ஒருத்திலுமே கேட்குற மாதிரி தெரியல. என்ன இது அக்கா போற இருக்கு? ஏக்கா, என்னக்கா இன்னும் முடிச்சு வீட்டு போகலையா? போகக்கூடிய நேரம் தான், போறேம்மா. சரிக்கா. அப்புறம் என்னக்கா? ஒன்றும் இல்லை. கிளம்பி. இவளாவது கேட்பான்னு நினச்சேன். ஒன்றும் கேட்காமலையா போகிறா? ஒருத்தரையும் காணலை. இந்த கூட்டத்துள்ள நம்ம எங்கே போய் சேடதுக்கு? அண்ணா போகிறா. ஏ உமா, ஏ உமா, எக்கா எப்போ வந்திய? பார்க்கவே இல்லை. ஆமாம் இழுவ, நானும் உங்கள் அத்தானு மட்டும் பைக்லேயே வந்துட்டோம். ஆமாம், என்ன மேக்கப் பண்ணிட்டு அங்கேங்க ஓடிட்டு தெரியா? இழுவ, பூவெல்லாம் வச்சிருக்கேன். கொஞ்சமாவது கண்ணில் காட்டுனியா எப்படி? எக்கா, நான் ஒன்றும் முதல்ல வாங்கி வைக்கலக்கா. இவியதான்
ஆசைப்பட்டு பூ வாங்கிட்டு வந்தாவ, அதான் வச்சுக்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு இல்லையாக்கா? ஆமாண்ணா, நீ மட்டும் வச்சா போதும். இங்கே பாரு, என் முடியல ஒன்றும் இல்லை. பாரு, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுங்கன்னு தான் பேரு. அவசரத்துக்கு ஒரு ரிப்பன் எடுத்து தள்ள கட்டிட்டு வந்துருக்கேன் தெரியுமா? என்ன இழுவ? இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருந்தியாக்கா? ஒன்றும் இல்லாத மாதிரி இருப்பா. எங்கேயும் போகும்போது ஒரே சுடிதாரை போட்டுட்டு தெரிஞ்சா? நிறைய தான் இருக்கு. ஒரு நல்ல நாள் அதுவுமா? எனக்கு அழாதீங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறீங்களா? ஒருத்தி இல்லைன்னா ஒருத்தி மாற்றி வந்துடுவீங்களே எனக்குன்னா. திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு பாக்கேன். என்ன கோவப்படுத்தி பார்க்காதுங்க. நீங்கள்லாம் ஓல்டுண்ணா. எப்போ பார்த்தாலும் நிறைய தர, நிறைய பூவு, நிறைய நகை போட்டுட்டு இருந்தால் தான் மாடர்ன் நினைக்கிறீங்க. என்ன பாரு, என்ன மாடலாக இருக்கேனே. ஏன்க்கா டெய்லர்கிட்ட பாதி கை தைக்க முன்னாடியே ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? என்ன இழுவ? நக்கல உனக்கு? பின்ன பின்ன என்ன, ப்ளவுஸில் பாதி கையை காணல, அவசரம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேர் மாடலு. இழுவ வாங்கி கட்டிட்டாத பார்த்துக்க. எக்கா இங்கே நிற்கிறிய? எங்கெல்லாம் தேடனேன் தெரியுமா? சர்ச்சில் எல்லாம் முடிஞ்ச உடனே தேடனேன். ஏக்கா அந்த பக்கம் கிறிஸ்மஸ் கேக்கு கொடுத்தாவ, வாங்கினீங்களா? ஆமாம் சின்ன பொண்ணு, நான் வாங்கினேன். உன் மூலம் உன் மாமியார் அங்கே தான் வாங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். நீ வாங்கினியா? ஆமாம் உமா, நான் இப்போ தான் வாங்கி சாப்பிட்டு வரேன். என்ன 4 முடி வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குது? அது மாடலில் வந்திருக்கான், எல்லாரும் கேட்கணுமா, அந்த கெத்தில் நிற்குது. அதான் நான் கேட்டேன். ப்ளவுஸ் தைக்க கொடுத்த இடத்துல டெய்லர் தைக்க முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டேலாக்கா, ஒரு கையை காணலை. நீ அவளுக்கு கோவம் வந்துட்டு சின்ன பொண்ணு. கரெக்டாக தானே உமா கேட்டிருக்கியா? இதுக்கு எதுக்கு கோவம்? நல்லா நக்கல் அடிப்பு என்னண்ணா? இந்த சின்ன பொண்ணு எப்பவும் சொல்லுவா, வர்க்கீஸு வேலை இல்லை நீ. எவ்வளோ நகை போட்டுட்டு வந்துருக்காளோப்பா. நம்ம தான் மாடன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கோம். சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ காப்பு, கை நிறைய கிடக்குது. உமா மட்டும் என்ன கம்மியாவா போட்டிருக்கியா? கழுத்து நிறையவும் கை நிறையவும் போட்டிருக்காளே. சரிக்கா, உங்கள் 2 பேரையும் பார்க்கணும்னு நினச்சேன். என் மாமியாரங்க தேடிட்டு இருக்கு, நான் கிளம்பினக்கா. சரி சின்ன பொண்ணு, சூப்பராக இருக்கியா? தேங்க்ஸ் உமா, நீயும் தான் சூப்பராக இருக்கா. மாறி மாறி சொல்லியாளுவ, நம்மளை ஒருத்தியாவது சொல்லியாளா பாரு. 4 முடி பாய். என்ன? போ பார்த்து போ. ராத்திரியோட ராத்திரியே அவனை களத்தில் அறுத்துட்டு போயிடாம. வாயை வச்சாம இருங்க, வாரேன். உமா பாத்தியானா சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ நகை? நீ? ஆமாக்கா பார்த்தேன், எவ்வளோ நகை பத்தியலா? ஆமாக்கா பாரு, ஒரு வருஷத்துல எவ்வளவு சேர்த்துருக்கானே. ஆமாக்கா. இப்பவே இவ்வளோ போட்டிருக்கானா, வீட்டில் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க. ஆமாக்கா. ஆமாம், இவ்வளோ நாள் இதை வச்சுக்கிட்டு தானே வெளியே காட்டாம இருந்திருக்கியா? ஆமாக்கா. ஆமாம். போதும் சிங்கி தட்டிக்கிட்டு இருக்காம கிளம்புன. இவா மட்டும் ஏதோ கம்மியாக போட்டிருக்க மாதிரி போப்புறான். தட்டை சொன்ன நல்லா தட்டுவா சிங்கி. இவா மட்டும் என்ன குறவா போட்டிருக்க மாதிரி சிங்கி தட்டியா இழுவ. சே, இந்த மனுஷன் அப்போவே சொன்னாவ, ஒரு பட்டை எடுத்துட்டு 2 நகையை போடுனே. கேட்டனா நான்? ஏங்க, சர்ச்சு டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? குடியிலெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. ஏன் மேடம் வெளிநாட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தது இல்லையா? எப்படி பார்த்துருக்கேங்க, இருந்தாலும் அதை நம்ம ஊரில் பார்க்கும்போது ஒரு தனி அழகாக தாங்க இருக்குது. உங்களுக்கு இல்லையா? ஆமாம் பூங்குடி, இருக்கு. ஆமாம், என்ன பூங்குடி, சர்ச்சில் வச்சு அம்மாவுக்கு விஷ் பண்ணி கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னா, ஆனால் அம்மாவை காணலை பாரு. நீ எங்கேயா தேடி பார்த்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பொண்ணு அக்கா கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க, ராணி அம்மாவும் லட்சுமி அம்மாவும். அங்கே வச்சு பார்த்தேன். சரி பேசிட்டு வருவாங்கன்னா இதில் வெயிட் பண்ணேன். அவங்க பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க போல. சரி நீங்க நில்லு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரவா? இல்லைங்க, அங்கே பாருங்க, அத்தையே வராங்க. என்னம்மாக்கா, வீட்டுக்கு நான் போகலையா? இங்கேயே நிற்கிறிய? இல்லத்த, ஒரு நிமிஷம். அக்கா என்னது, நீங்கள் அந்த பக்கம் கேக்கெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கினீங்களா எப்படி? ஆமாம் அத்தை, எல்லாம் வாங்கிட்டோம். ஏங்க கொடுங்க. என்னம்மாக்கா, என்னது? அத்தை,
அது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன gift தான். நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அத்தை. ஆமாம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வா பூங்கொடி. ஐயே பாரு லட்சுமி, நான் தான் பிள்ளைகளை தப்பா நினைச்சிட்டேன். அதுவும் எனக்கு வாங்க தான் போயிருக்கு பாரு. சே ராணி அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. பூங்கொடி பிள்ளை அப்பவே என்கிட்ட சொல்லிச்சு, எங்கள் அத்தைகிட்ட போய் சொல்லாதுங்க நீ. நான் வேற உங்ககிட்ட சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை வர வைக்க பார்த்துட்டே பாருங்கக்கா. பாரு லட்சுமி, இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையா? வாங்கி கொடுத்துட்டு ரெண்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி போகுது. சே ராணி அக்கா, நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கக்கா. வா லட்சுமி, நானே மன வருத்தத்தில் இருக்கேன். என்ன சொல்ல, பிள்ளைகளோட மனசை நான் தான் புரிஞ்சுக்கிடாம உங்ககிட்டே வந்து சொல்லி தந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குக்கா. விடு லட்சுமி, நான் வீட்டில் போய் பிள்ளைகிட்ட மன்னிப்பு நானே கேட்டுறேன். இப்படி வாங்கி தருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன் லட்சுமி. வருத்தப்படாதுங்கக்கா, இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கக்கா. வீட்டில் வச்சு சுடிதார் போடு, நல்ல மேக்கப் பண்ணுன்னு சொன்னாவ. எனக்கு அப்போ கூட ஞாபகம் வரல. இப்போ இவன் கொடுத்தப்புறம் தான் ஞாபகம் வருது. கடவுளே, சரி வாங்கக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனலில் தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்ப